நீங்கள் மருதாணி இலைகளை பரப்பி அதன் மேல் ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். அந்த மருதாணி ஏற்கனவே குளிர்ச்சி, இளநீர் என்பதும் குளிர்ச்சி. இளநீர் தான் ஒரு உலகத்தில் அமிர்தத்தை தரக்கூடியது. அந்த நீரின் மேல் குளிர்ச்சியான இலைகளை வைத்து 7 இலைகளை இளநீருக்குள் போட்டு அதன் மேல் தீபத்தை, அகல் விளக்கை ஏற்றி வழிபட்டு சீதா பிராட்டியும் நினைத்து, அம்பாள் பராசக்தியாக இருக்கக்கூடிய காளி, துர்க்கை, மாரியம்மன் இவர்களை நினைத்து ஆலயத்திலும் உங்கள் வீட்டிலும் வணங்கி வழிபட்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இந்த அசோக அஷ்டமி அன்னைக்கு ஏப்ரல் 5, 2025 இந்த நேரத்தில் குரு ஓரையில் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வணங்கி வழிபட்டால் அந்த நேரம் 18 நல்லெண்ணெய் தீபம் வணங்கி காளியம்மன் கோவில்லையோ, துர்க்கையம்மன் கோவில்லையோ, பகவதி அம்மன் கோவில்லையோ வழிபட்டால் அந்த விளக்குக்குள் மருதாணி இலைகளை 7 இலைகளை வைத்து அதன் மீது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கை ஏற்றுகின்ற பொழுது சகல தோஷங்கள் போகும், துக்கங்கள் போகும். ஒரு மனிதனுக்கு கிட்டத்தட்ட அவன் வாழ்க்கையில எண்ணற்ற சோகம், மரணத்திற்கு இணையான சோகம் வந்துவிட்டது, மரணத்திற்கு இணையான துக்கம் வந்துவிட்டது. அந்த மாதிரி நிலையிலே நீங்கள் இருந்தால், கொடுத்த கடனை வர முடியாமல் ஒருவன் ஏமாற்றி விட்டான், அவனை யாரும் தட்டி கேட்க மாட்டீர்களா என்று ஏங்கி தவித்து அழுது புலம்பி உயிரை விடக்கூடிய நிலையில் உள்ளவர்களை காப்பாற்றக்கூடியதுதான் இந்த அசோக அஷ்டமி. அசோக அஷ்டமி அன்று பச்சரிசி மாவில் விளக்கை ஏற்றி மருதாணி செடிக்கு அருகில் கீழே தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு 7 பச்சரிசி மாவினால் விளக்கை ஏற்றி வணங்கி வழிபட்டு 3 முறை வலம் வந்து ஆரத்தி எடுத்து தூப தீப ஆராதனைகளை செய்து நான் கீழே கொடுத்திருக்கக்கூடிய ஸ்லோகத்தை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால், 7 முறை சொன்னீர்கள் என்றால் சககோடி பாபம் போகும், வறுமை நீங்கும், துக்கம் நீங்கும், தரித்திரம் எல்லாம் ஓடிவிடும், நாள் நேரம் எல்லாம் கைகூட வேண்டும். பொதுவாக ஒருத்தரை பார்த்து சொல்வார்கள், டைம், ஸ்பேஸ், ஆக்ஷன். இந்த 3 ஒருவனுக்கு சரியா வந்து அமைச்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அதில் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்குரிய வழியை பிரபஞ்சம் யார் மூலியமாக அனுப்பும். இதை செஞ்சால் கஷ்டம் நீங்கிறவா என்று கேள்வி கேட்பவர்களாக நீங்கள் உங்கள் கேள்விக்கு உங்களை காப்பாற்றுவதற்கும் உங்களை அப்படியே விட்டு விடுவதற்கும் இந்த பிரபஞ்சம் தயாராக இல்லை. இந்த உங்களுடைய முயற்சியை ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும், உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீச ஆரம்பித்துவிடும். மது என்று சொல்லக்கூடிய வசந்த காலத்தில் சீதை தன் கவலைகளை எல்லாம் போக்குவதற்கு மருதாணி மரமானது தவம் இருந்து கணவனை பிரிந்திருக்கிற சீதை ராமன் தேடி வந்து அழைத்து செல்வான் என்ற நம்பிக்கையை முதலில் அசோக மரம் தான் சீதைக்கு ஊட்டியது. அந்த அசோக மரம் தவம் இருந்து அது தன்னுடைய எண்ண அலைகளால் இந்த நல்ல செய்தியை ஸ்ரீராம ஜெயம் என்கிற ஆஞ்சநேயர் வந்து உங்களுக்கு நல்ல வார்த்தையை சொல்வதற்கு காரணமாக இருந்தது எது என்றால் மருதாணி மரம். மருதாணி மரங்களை வீட்டில் விசேஷங்கள், கல்யாணம், சடங்குகளிலே வைத்துக் கொள்ளலாம். மருதாணி இலையை நீங்கள் சாப்பிடலாம். மருதாணி மரத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றி வணங்கி வழிபடலாம். சோகத்தை யோகமாக மாற்றும். சோகமே இல்லாத வாழ்க்கை. எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு சோகம் வந்துவிடும். அதற்காக அந்த காலத்திலே மருதாணி விதையை எடுத்து சாம்பிராணிகளை தூபம் போட்டார்கள், வீடு முழுவதும் காட்டினார்கள். காற்றிலே கலந்து, எண்ணத்தில் கலந்து, உடலில் சுவாசத்திற்குள் புகுந்து உடலுக்குள் இருக்கக்கூடிய அவயங்களை சரி செய்து நோயிலும் இருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய பேராற்றல் மருதாணி விதைக்கு இருக்கிறது. மருதாணியினுடைய பட்டை, மருதாணியினுடைய மண்ணை எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு பிள்ளையார் செய்து வணங்கி வழிபட்டால் புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கும். தவம் ஏற்றுபவர்கள் மருதாணி மரத்தடியில் இருந்து முதலில் தவத்தை, தியானத்தை மேற்கொண்டால் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். வாழ்வில் மறைந்திருக்கக்கூடிய ஆன்மீகம் ரகசியங்களை எல்லாம் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கின்றேன். செய்து பாருங்கள், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம். நீங்க எல்லாரும் என்ன செய்ய போறீங்க? ராம் 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 என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நிறைய வீடியோ இருக்கு, பாருங்க. தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனல்ல உங்கள் வாழ்வுக்கு பயனுள்ள விஷயங்கள் அனுபவ முத்துக்களாக தள்ளி தந்திருக்கிறேன். கேட்டு பாருங்கள்.
ஆனந்தமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.